வணக்கம். நாம் இப்போ வந்து பழனியில் இருக்கிற ஸ்ரீ சூர்யா மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கிறோம். நிறைய புது மாடல்ஸு டிவிஎஸ்லேருந்து வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழனிக்குள்ளே டிவிஎஸ் வாகனங்கள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப பிரபலமான ஸ்தாபனம் அப்படின்னா அது வந்து ஸ்ரீ சூர்யா மோட்டார்ஸ் தான். இன்றைக்கி அப்படி லான்ச் பண்ண வாகனங்கள்லாம் என்னங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வண்டிக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பழனியில் ஸ்ரீ சூர்யா டிவிஎஸ் வெற்றிகரமாக 15 வருடங்களை கடந்து இப்போவும் வந்து நல்ல முறையாக வாடிக்கையாளர்களுக்கு அருமையான சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ஷோரூம் வந்து திண்டுக்கல் ரோட்டில் ஆர்டிஓ ஸ்டாப்பில் இருக்குங்க. நீங்கள் திண்டுக்கல் ரோட்டில் பெரிய லேண்ட்மார்க் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீ சூர்யா டிவிஎஸ் தான். இங்கே வந்து ஏகப்பட்ட வண்டிகள், புதுசாக லான்ச் ஆகிற பைக்ஸு, எல்லா மாடல்ஸுமே இங்கே வந்து உடனுக்குடன் கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எங்ககிட்ட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற வண்டிக்கு அருமையான முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் இருக்குது, நல்ல கஸ்டமர் சர்வீஸ், சீஸ்னலாக ஏகப்பட்ட ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு ஆஃபர் தான் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிவிஎஸில் புதுசாக லான்ச் ஆன ரேடியன் அப்படிங்கிற பைக்குக்கு வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆஃபர் என்ன, எவ்வளோ, அதை நீங்கள் எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எத்தனை நாளைக்கு அந்த ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் பின்னாடி வருது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, என்னென்ன ஏஜ் குரூப்புக்கு என்னென்ன வண்டி இருக்குது, லேடிஸ்க்கு என்ன பைக் இருக்குது, ஸ்போர்ட்டிவாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நல்ல பிக்கப் அண்டு ஸ்பீடியாக ரேசிங் மாதிரி பைக் தேவைப்படுறவங்களுக்கு என்ன மாதிரி வண்டியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் உடைய ஆரம்ப காலத்து வண்டி அப்படின்னு சொல்லலாம். பல பேருக்கு இன்னுமே ஃபேவரட்டான வண்டியாக இருந்துகிட்ருக்கிறது எக்ஸல் ஹெவி டியூட்டி 100. ஸோ இது வந்து BS6 மாடல் வின்னர் எடிஷனுங்க. இதோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 60,000 ரூபா வருது. இதுலேயும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நாம் இன்னுமே பழைய சூப்பர் எக்ஸல் தான் மைண்டில் வச்சுட்டு இருப்போம். ஆனால் இதில் இப்போ லேட்டஸ்ட்டான விஷயங்கள்லாம் வந்து நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாமே இதில் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் சார்ஜுமே போட்டுக்கலாம். அது போக உங்களுக்கு குரோம் ஃபினிஷிங் மிரர் பம்பர் வந்துடும். நீங்கள் சைடு ஸ்டாண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணவே முடியாது, ஸ்டார்ட்டே ஆகாது. அப்படி ஒரு சிஸ்டமும் சூப்பர் எக்ஸலில் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கோம்போ பிரேக் இருக்குங்க. பிரேக்கை பிடிச்சோம் அப்படின்னாலே இதில் வந்து கோம்போ பிரேக் இருக்குது. நீங்கள் பேக் பிரேக்கை பிடிச்சிங்க அப்படின்னாலே 2 வீலுக்குமே பிரேக் வந்து அப்ளை ஆயிரும். ஃப்ரண்ட் வீலுக்கு தனியாக பிரேக் அப்ளை பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிவிஎஸ் ஜெஸ்ட் அப்படிங்கிற மாடலுங்க. இது வந்து 110cc. இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 வேரியண்ட் ஆஃப் கலர்ஸில் இது வருதுங்க, ரெட்டு, ப்ளூ அண்டு பர்பிள். எதுக்காக இந்த மேட் ஃபினிஷிங் பெயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேடே ஆகாது. நம்ம நார்மல் பெயிண்ட் போட்டோம் அப்படின்னா 3 வருஷம் 4 வருஷத்தில் ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எத்தனை வருஷம் ஆனாலும் ஃபேட் ஆகாது அப்படிங்கிற ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து லேடிஸ்க்காகவே ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்க வண்டி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் வெயிட் அண்டு ரைட் ஹைட். ஸோ அது இருக்கிறனால லேடிஸ் ஈஸியாக வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். வெயிட் அதிகமாக இருந்ததுனாலும் சென்டர் ஸ்டாண்ட் போட முடியாது, ஹைட் அதிகமாக இருந்தாலும் சென்டர் ஸ்டாண்ட் போட முடியாது. லேடிஸ்க்கு இருக்க பெரிய பிரச்சனையே சென்டர் ஸ்டாண்டு தான். ஆனால் இந்த வண்டியில் அதை ஈஸியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு இதோட பெட்ரோல் டேங்க் வந்து சீட்டுக்குள்ளேயே வந்துடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது. சைடு ஸ்டாண்ட் வந்து போட்டிருந்தா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதில் டியூப்லெஸ் டயரும் கொடுத்துட்றாங்க. அதனால் எங்கேயாவது வெளியில் போகும்போது பஞ்சர் ஆயிரும், லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பதட்டமும் நமக்கு தேவையில்லை. ஸோ இது ஒரு அருமையான வண்டி ஃபார் லேடிஸ். இந்த டிவிஎஸ் ஜஸ்ட் 110cc உடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 72,000. இது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸுங்க. இது வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் மாடலுங்க. இது 110cc தான். இதுவுமே உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயரோடு வந்துடும். இதில் இங்கே வந்து 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு, பிளாக்கு, ஒயிட் அண்டு ப்ரௌன். 7 கலர்ஸ் வந்து இந்த மாடலில் இருக்குது. நீங்கள் ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இது மெட்டாலிக் பெயிண்டில் வந்துருங்க உங்களுக்கு. அது போக இதோட ஃபியூயல் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 லிட்டர்ஸ். மைலேஜ் வந்து பெர் லிட்டருக்கு 55 to 60 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க, நீங்கள் ட்ரைவ் பண்ணுற கெப்பாசிட்டியை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஆன்டி சைடு ஸ்டாண்டு சென்சாரும் வந்துடுது. நீங்கள் ஸ்டாண்டு போட்டிங்க, சைடு ஸ்டாண்ட் போட்டிங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து ஜூபிட்டரில் பேசிக் வேரியண்ட்டுங்க. இதோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 82,000 வருது. இதில் அலாய் வீல்ஸுமே உங்களுக்கு வந்துடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு யூனிசெக்ஸ் மாடல். லேடிஸ் அண்ட் ஜென்ஸு 2 பேருக்குமே ஃபிட் ஆகிற மாதிரி இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஜூபிட்டர் நைஸ் மாடல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் ZX அப்படிங்கிற மாடலுங்க. இதில் ஸ்மார்ட் கனெக்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா
உங்கள் மொபைலை இந்த வண்டியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது நேவிகேஷனுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை இந்த வண்டியில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீட்டர்லேயே நீங்கள் பார்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டெலிகோ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இந்த வண்டியில் இருக்கிறனால 7 செகண்ட்ஸ் ஐடியலாக என்ஜின் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து சிக்னல்லாம் நிற்கும்போது, டிராஃபிக் சிக்னலில் நிற்கும்போது வண்டி ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா 7 செகண்ட்ஸுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதனால் உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக உங்களுக்கு இதில் வந்து டிஸ்க் பிரேக் வந்துடுது, மொபைல் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குங்க. 7 கமெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு இந்த வண்டி ரெஸ்பாண்ட் பண்ணும். அது ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு விஷயம். நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் வெஹிக்கிள்ஸில் ஒரு ஹைஃபையான நல்ல வண்டி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூபிட்டர் ZX வந்து உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பின்னாடி நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது டபுள்ஸில் இருக்கவங்களுக்கு சாஞ்சு உட்கார்றதுக்கான ஒரு ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது உங்களுக்கான கம்ஃபர்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாடல் உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. 3 கலர் வேரியண்ட் வருதுங்க, பிளாக், ப்ரௌன் அண்டு ஸ்டார் லைட் ப்ளூ. இதோட ஃபியூயல் டேங்க் வந்து சீட்டுக்கு பின்னாடி வெளியில் வந்துடுது. லாங் டிரைவ் போகிறவங்க, பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க நல்லா கம்ஃபர்ட்டாக சாஞ்சு உட்கார்றதுக்கான பேக் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாடலுடைய எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 93,000 வருதுங்க. இதுவும் யூனிசெக்ஸ் மாடல் தான். ஒரு ஹைஃபையான நல்ல லேட்டஸ்ட் மாடல் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கனெக்ட் ZX மாடல் உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். இது வந்து ஜூபிட்டர்லேயே ஒரு வின்டேஜ் மாடலுங்க. ஜூபிட்டர் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழைய மாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற வாகன ஓட்டிகளுக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க. ஜூபிட்டர் பேசிக் மாடல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயும் இதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். இதில் வந்து உங்களுக்கு விண்டு ஷீல்டு ஓல்டு மாடல் வின்டேஜ் லுக்கில் உங்களுக்கு வந்துடும். அது போக டைமண்ட் கட் அலாய்ஸ் கொடுத்துட்றாங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு இதுவும் பேசிக் மாடலும் சேம் தான். ஆனால் இந்த வின்டேஜ் கிளாசிக் மாடல் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 5 மில்லியன் கோல்டன் கஸ்டமர்ஸை கடந்து போயிட்டுருக்குங்க. ஸோ அது வந்து இந்த மாடலில் ஒரு யூனிக்கான விஷயம். நிறைய பேர் இந்த மாடலை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது இதிலேருந்தே நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாடல்லையும் நீங்கள் சூர்யா மோட்டார்ஸ்க்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் 94,000ங்க. இது பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் என்டார்க் 125cc. ஸோ இது ஸ்கூட்டர் மாடல்லையே ஸ்போர்ட்டிவாக எனக்கு வேணும், நல்ல பிக்கப் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட மாடல். இது வந்து சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே இது வந்து வக்காண்டா ஃபாரெவர், இது ஸ்பைடர்மேன் எடிஷன். இது மாதிரி 4 வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்மார்ட் கனெக்ட் வந்து இதுலேயுமே வந்துடுது, உங்கள் மொபைல் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கார் மாதிரி இதில் பார்க்கிங் லைட்டுமே உங்களுக்கு இருக்குங்க. இதோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 to 50 கிலோமீட்டர்ஸ் வந்து பெர் லிட்டருக்கு கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு இது நல்ல ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள், பிக்கப் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்காகவே வடிவமைக்கப்பட்டது. ஸ்கூட்டர் டைப்லேயே நல்லா ஸ்போர்ட்டிவாக ஸ்பீடாக பிக்கப் அதிகமாக வேணும்னு ஆசைப்பட்றவங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற மாடல். நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோட ஃபியூவல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்துடுது. இதோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh வருதுங்க. இந்த மாடலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஸ் பைக் வந்து நிறைய பேர் ஓட்டுவாங்க, ஆசைப்படுவாங்க. அது மாதிரி இது வந்து ஒரு ரேசிங் ஸ்கூட்டருங்க. இதுவுமே யூனிசெக்ஸ் மாடலாக தான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான டிசைன். கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், ரொம்ப பிடிக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாடல் வந்து ஜூபிட்டர்லேயே 125cc. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த எல்லா மாடலும் ஜூபிட்டரில் உங்களுக்கு 110 தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஹை ஸ்பீட் என்ஜின் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூபிட்டரில் இந்த 125cc வந்து எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னங்கிறத பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு இன்டெலிகோ கொடுத்துட்றாங்க. டிராஃபிக் சிக்னலில் நீங்கள் வந்து 7 செகண்ட்ஸுக்கு மேலே வண்டி என்ஜின் ஓடிக்கிட்டே இருந்தது, ஐடியில் இருந்ததுன்னா என்ஜின் ஆஃப் ஆயிரும். அதுபோக உங்களுக்கு கீ, இந்த இக்னிஷன் இந்த பாயிண்ட்லேயே வந்து 3 ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபியூயல் டேங்க் இங்கே வந்துடுறதுனால நீங்கள் கீ மூலியமாகவே ஃபியூயல் டேங்க் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். சீட்டையுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். எதுக்காகவும் வண்டியிலேருந்து கீழே இறங்கி ஏற வேண்டியதில்லை. அதுபோக உங்களுக்கு லார்ஜ் ஸ்பேஸ் ஆஃப் சீட் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீட்டிங் அடியில் வந்து பெரிய ஸ்பேஸ், டபுள் ஹெல்மெட் ஸ்பேஸுங்க. உங்களுக்கு ஃபியூல் டேங்க் முன்னாடி வந்துடுறதுனால இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இதோட சீட் லென்த் கெப்பாசிட்டியுமே அதிகமாக இருக்குது.
அதே மாதிரி இதோட ஃபியூவல் டேங்க்கு இங்கேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த இடத்துலையே அடிச்சுக்கலாம். நார்மலாக இல்லாட்டி இறங்கி வந்து கீழே போய் பின்னாடி நின்று அடிக்கணும். ஸோ இதில் வந்து நிறைய இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வண்டி ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஜிட்டலாக சில விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக ஓடோமீட்டர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நல்லா ஹை ஸ்பீட் என்ஜினு, பிக்கப் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 45 to 50 வந்து மைலேஜ் சாலிடாக கிடைக்கும். இந்த மாடலில் உங்களுக்கு வந்து ட்ரம் வேரியண்ட்டு பிரேக் கொடுத்துட்றாங்க. இதில் 4 கலர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. இந்த கலர் வந்து மேட் கிரே. ஸோ ஒரு நல்ல ஹை ஸ்பீட் என்ஜின் 125cc அப்படிங்கிறது ஸ்கூட்டர் மாடலில் அருமையான ஒரு விஷயம். ஸோ வந்து பாருங்கள், இந்த மாடலுமே நல்லாயிருக்கு. ஜூபிட்டர் 125லேயே ஹையர் எண்டுங்க, லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிற வண்டி இது. உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கனெக்ட் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துட்றாங்க, எல்இடி லேம்ப் வந்துடுது, டிஸ்க் பிரேக் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு நார்மலாக நம்ம ஜூபிட்டர் 125ல் பார்த்த அதே விஷயங்கள் தான், ஆனால் இதில் உங்களுக்கு லேட்டஸ்ட்டான விஷயங்கள் எல்லாமே வந்துடுது. பார்க்கிங் லைட் இருக்குது, இன்டெலிகோ ஆப்ஷனும் வந்துடுதுங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மீட்டரில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஸ்க்ரீனாக கொடுத்துட்றாங்க. உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம், நேவிகேஷன் ஆப்ஷன் இருக்குது, கார் பார்க்கிங் லைட் இருக்குது, இன்டெலிகோவும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஐடியில் இன்ஜின் 7 செகண்ட்ஸுக்கு மேலே ஓடிட்டு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும். எல்லா நீங்கள் ஆப்ரேஷன்ஸுமே வந்து கீழே பண்ணிக்கலாங்க. வண்டியில் உங்களுக்கு வந்து ஃபியூயல் டேங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து இக்னிஷன், அது போக சீட்டு ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஆப்ஷனுமே இதில் வந்துடும். அது போக உங்களுக்கு மொபைல் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க, ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு வந்து லார்ஜ் ஸ்பேஸ் ஆஃப் சீட்டு, அண்டர் சீட் ஏரியா வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. டபுள் ஹெல்மெட் ஸ்பேஸிங் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி லாங் டிரைவில் பின்னாடி இருக்கிறவங்க சாஞ்சு உட்கார்றதுக்கு பேக் ரெஸ்ட் ஒன்று வந்துடுதுங்க. இந்த ஜூபிட்டர் 125 ஹையர் அண்ட் வெர்ஷனில் உங்களுக்கு 2 கலர் அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து சி ப்ரௌன்ஸ் மெட்டாலிக்கில் கொடுத்துருக்காங்க, இது வந்து ரெட் கலருங்க. ஸோ இந்த 2 கலருமே பார்க்குறதுக்கு தாறுமாறாக இருக்குது. வந்து பாருங்கள், சூப்பரான வண்டி. இது வந்து டிவிஎஸ்லேயே பைக் மாடலுங்க. இதுதான் பேசிக் வேரியண்ட். டிவிஎஸ் ஸ்போர்ட் மைலேஜ் இன் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 80 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். பைக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா டிவிஎஸ் ஸ்போர்ட் ஒரு எக்கனாமிக்கல் வெஹிக்கிளுங்க, அருமையான வண்டி. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் சிட்டி ப்ளஸ். ஸோ இது வந்து பேசிக் மாடலுக்கு அடுத்த வேரியண்ட்டுங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு 80+ மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதில் வந்து டிஸ்க்கு, அது போக ட்ரம், இந்த 2 வேரியண்ட்டுமே பிரேக்கில் கொடுத்துட்றாங்க. இந்த மாடல் வந்து உங்களுக்கு E20 ஃபியூயலுமே அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆப்டான பைக்காக இருக்கும். ஏன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும், கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். பேசிக்கு அடுத்த வேரியண்ட். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்துடுதுங்க. உங்களுக்கு இதில் ஸ்பீடா மீட்டருமே பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக டிஜிட்டல் வரும். அது போக வந்து ஸ்டாண்டர்ட் ஓடோமீட்டரும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நைஸ், ஒரு டீசெண்டான பைக்குங்க. கண்டிப்பாக இதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸில் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ரேடியான் அப்படிங்கிற பைக் தான். இதுக்கு நம்ம பழனியில் இருக்கிற ஸ்ரீ சூர்யா டிவிஎஸ் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அது என்னங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம். ஆனால் இந்த வண்டி வந்து ரொம்ப கிளாசிக்கான பைக்குங்க. இந்த வண்டி தான் வந்து லேட்டஸ்ட்டாக டிவிஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் ரேடியான் அப்படிங்கிற மாடலுங்க. பைக்லேயே ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான வெஹிக்கிளாக இந்த வந்து மாடல் பண்ணியிருக்கிறாங்க. இதோட சீட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நீளமாகவும் அகலமாகவும் கொடுத்துருக்கனால நீங்கள் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். லாங் ட்ராவலில் போகல பேக் பெயின்லாம் வராது. இது 110cc உங்களுக்கு நார்மலான ஸ்பீடு தான். அதே மாதிரி இதோட ஃபியூயல் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 10 லிட்டர்ஸ். இதுக்கான மைலேஜ் வந்து உங்களுக்கு 65 to 70 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. E20 ஃபியூயலும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ரேடியானில் உங்களுக்கு நார்மல் மீட்டர், ஸ்டாண்டர்ட் மீட்டரும் இருக்குது, டிஜிட்டல் மீட்டரில் வரக்கூடிய அந்த வேரியண்ட் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டார் லைட் ப்ளூ அப்படிங்கிற கலரில் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு 6 கலர்ஸ் வந்துடும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரம்மில் பிரேக் வேணும் அப்படின்னாலும் அந்த வேரியண்ட் இருக்குது. டிஸ்க் பிரேக்குமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த டிவிஎஸ் ரேடியானுடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 74,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதிலேருந்து நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து நேரடியாக சூர்யா மோட்டார்ஸில் வந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன வேரியன்ட் தேவைப்படுதோ அதோட ப்ரைஸ் கொட்டேஷனை பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஆனால் இந்த டிவிஎஸ் ரேடியானில்
எந்த வேரியண்ட் எடுத்தாலும் அட்டகாசமான ஆஃபர் போட்டிருக்காங்க. 5000 என்ன ப்ரைஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 5000 டிஸ்கவுண்ட் என்ன ப்ரைஸோ அதிலிருந்து. இது வந்து அப்பாச்சி R164V அப்படிங்கிற மாடலுங்க. லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு ஹை ஸ்பீடு ரேசிங் பைக் இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 3 மோட் ஆஃப் என்ஜினில் உங்களுக்கு வருது. ரெயின், அர்பன், அது போக ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த 3 மோடுலேயுமே உங்களுக்கு நீங்கள் எந்த மோடு செட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக மாறிக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா லேட்டஸ்ட் விஷயங்களும் கொடுத்துருக்குறாங்க. டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. 12 லிட்டர் ஃபியூவல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸில் இது வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு டபுள் டிஸ்க் வந்துடுதுங்க. ஃப்ரண்ட் வீல், பேக் வீல் ரெண்டுமே டிஸ்க் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நாம் இருக்கிற இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் ஒயிட். ஸோ இது போக நீங்கள் 4 கலரில் இந்த ரேசிங் பைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நேரில் வந்து பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான லேட்டஸ்டான ரேசிங் பைக் இது. இது வந்து உங்களுக்கு நார்மல் டிஜிட்டல் மீட்டருங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கனெக்டில் நமக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த வேரியண்ட்டும் இந்த அப்பாச்சி 164V வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து டிவிஎஸ் ரைடர் 125 அப்படிங்கிற மாடலுங்க. எனக்கு வந்து ரேஸ் பைக் மாடல்லையும் இருக்கணும், எக்கனாமிக்கலாக அதாவது மைலேஜும் எனக்கு கிடைக்கணும், ரேஸ் பைக் மாடல்லையும் இருக்கணும், நல்ல பிக்கப்பும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த மாடல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இதுலேயும் உங்களுக்கு டிஜிட்டல் மீட்ரு வந்துடுதுங்க. இதில் செப்பரேட்டட் டபுள் சீட்டு வந்துடுது. உங்களுக்கு இதை வந்து நீங்கள் தனியாகவும் கழட்டிக்கலாம், செப்பரேட்டும் பண்ணிக்கலாம். அதுபோக பார்க்குறக்கும் லுக் வைஸ் உங்களுக்கு அருமையான ஸ்போர்ட் பைக் மாதிரியே இருக்கும். நல்ல மைலேஜும் கிடைக்கும். 2 பேர் கம்ஃபர்ட்டாக உட்காந்து நல்லா ட்ரைவ் பண்ணலாங்க. இந்த மாடலுமே உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்குவாட் எடிஷனுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துட்றாங்க. இந்த சீட்டு வந்து சிங்கிளாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ளைனாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாடலில் உங்களுக்கு வந்து 4 கலர்ஸ் வந்துடுதுங்க. அது போக 4 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு அருமையான மீடியம் லெவல் ரேஸ் பைக் அப்படின்னு சொல்லாங்க. சூப்பராக இருக்குது டிசைன். இது வந்து நார்மல் மீட்ரு, உங்களுக்கு டிஜிட்டல் மீட்ரு. இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்டர் இருக்குது. அப்பாச்சி ரைடர் 125ல இது நார்மல் டிஜிட்டல் மீட்டர். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்பாச்சி ரைடர்லேயே ஸ்மார்ட் கனெக்ட்டுங்க. அந்த டிஜிட்டல் மீட்டர் ப்ளூடூத்தில் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கிற அப்பாச்சி 164V ஸ்பெஷல் எடிஷன். இது வந்து 2 சேனல் ABSங்க. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் தான். நல்ல ஸ்பீட் அண்ட் பிக்கப்பாக ஒரு ஸ்போர்ட்டிவான பைக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஒரு தடவை நேரில் வந்து ஷோரூமில் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நல்லா அழகழகாக ஏகப்பட்ட கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன கலரில் என்ன வேரியண்ட்டில் எந்த வண்டி டிவிஎஸில் நீங்கள் கேட்டாலும் அதோடைய ஸ்டாக் வந்து இவங்க அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம்ங்க பழனியில். நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற வண்டியை அழகாக நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. டிவிஎஸில் இருக்க அத்தனை பிராண்டும் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன நியூ மாடல்ஸுமே வந்து ஸ்ரீ சூர்யா மோட்டார்ஸில் பழனி திண்டுக்கல் மெயின் ரோட்டில் RTO ஸ்டாப்லேயே இருக்குதுங்க. நேரில் வந்து ஒரு தடவை கடையை விசிட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ரேடியோனுக்கு 5000 ஆஃபர் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி அந்த வண்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.